இன்னைக்கு என்னமோ மாஸ் லீடர் உச்ச நடிகர்னு சொன்னீங்கல்ல, அவரால பெரும்பான்மையை கூட நிரூபிக்க முடியாமல் யாரை எதிர்த்து போட்டியிட்டாரோ அவர்களிடமே போய் தஞ்சம் எடுத்து கூட்டணிக்கு பிச்சை கேட்கிறார். வாங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்கல்ல, உச்ச நடிகர் வரலாறு படைத்து விட்டார், உச்சத்தை விட்டுட்டு வந்தாரு, புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார், புரட்சியை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த நடிகர் கட்சி இன்னைக்கு எல்லா கட்சியிலும் கையேந்திக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு. இதுதான் மாற்றம் படைத்ததா? இதான் சரித்திரம் படைத்ததா? சொல்லுங்க பாப்போம். எதுவும் மாற்றம் படைத்ததுன்னா பெரும்பான்மை ஆட்சி அமைத்திருக்க வேண்டியதானே. இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே விஜய். அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட அமைக்க முடியாமல் எல்லாரிடமும் கையேந்திக்கிட்டு தானே இருக்காங்க. விஜய் எதுக்கு இங்க அரசியல் கட்சி தொடங்கினாரு? நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இவர்களுக்கெல்லாம் மாற்று நான் தான், வாரிசு அரசியலை ஒழிக்க போகிறேன், ஊழலற்ற ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு யாருகிட்ட போயிட்டு ஆதரவு கேட்கிறாரு? காங்கிரஸ் வாரிசு அரசியல் செய்யாத கட்சியா? காங்கிரஸ் ஊழலே பண்ணது கிடையாதா? அல்லது பிசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ ஊழல் பண்ண, வாரிசு அரசியல் பண்ண அந்த கட்சிகளோடு இவர்கள் கூட்டணி வைக்கவில்லையா? அல்லது அவர்கள் ஊழல் செஞ்ச பணத்தை இவர்கள் வயிறு வளர்க்கவில்லையா? இப்ப அவங்க கிட்டே போய் எனக்கு ஆதரவு தாங்க நீ கேட்கற அப்படின்னா அப்புறம் நீ என்ன மாற்று அரசியல் செஞ்சுட்ட? இதுக்கு நீ முன்னாடியே கூட்டணி வச்சிருந்தா இந்த தமிழ்நாடு மக்கள் உனக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்களே. நீ மாற்றம் தர போற, மாற்று அரசியல் செய்ய போற அப்படின்னு நம்பிதானே இந்த 108 தொகுதியில உன்னை ஜெயிக்க வச்சாங்க. நீ திரும்ப போய் அந்த ஊழல்வாதிகளிடமே போய் நீ மண்டி போட்டனா அப்ப நீ என்ன மாற்று அரசியலை கொண்டு வர போற? நீயும் சராசரி அரசியல்வாதி தான். இப்ப நீ காங்கிரஸ் உனக்கு ஆதரவு தந்திருக்குன்னா அதே ஊழல்வாதி காங்கிரஸோடு நீ கைகோர்க்கிறன்னா அவர்கள் பாவத்துல உனக்கு பங்கு இருக்கு. அப்ப நீ என்ன தூய்மையான அரசியல்வாதி? நீ என்ன தூய்மையான அரசியல் இங்க தந்துட போற? சொல்லு, என்ன தூய்மையான அரசியல் உன்னால தந்துட முடியும்? இத்தனை ஆண்டு காலம் திமுக செய்த அனைத்து பாவங்களுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த பிசிகா கிட்ட நீ ஆதரவு கேட்கிறனா, கம்யூனிஸ்டுகள்கிட்ட நீ ஆதரவு கேட்கிறனா, அப்போ நேரடியாக நீ திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சமம். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, நாங்களும் திமுகவும் வேறு வேறு இல்லை, நாங்கள் கொள்கை கூட்டணி, இரட்டை குழல் துப்பாக்கி, திமுகவும் விசிகாவும் வேறு இல்லை, திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் தோழர்கள் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க.